ஒரு பெண் சாமியார் காந்தியை சுடுவது போல அவங்க போட்டோ வெளியே வந்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்ப வரைக்கும் அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, காந்தியை போன்ற சிந்தனை கொண்டவர்களுக்கு, மதச்சார்பற்ற சிந்தனை கொண்டவர்களுக்கு இப்படிதான் அவங்களை கொல்லணும்னு அவங்க சொல்ல வர்றாங்க. அந்த பெண் சாமியார் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிந்தனையோட தான் இருக்காங்க. வீர சவர்கருடைய உதவியாளரா இருந்தவர், அவர் கடைசியில அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் சில ஆதாரங்கள் கொடுத்திருக்காரு. நீங்க ஜனவரி 12 வரைக்கும் 13 வரைக்கும் அந்த குறிப்பிட்ட கொலை செய்யறதுக்கு முன்னாடி சில தேதிகளுக்கு முன்னாடி வரைக்கும் நாதுராம் கோட்சே போன்றவங்க வீர சவர்கரை சந்திச்சுட்டு தான் போனாங்க. அவங்களுடைய இதழ்கள், அவங்களுடைய பணிகளுக்கு அவரு பணம் அன்னைக்கே 15,000 அந்த மாதிரி பணம் கொடுத்திருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சதித்திட்டங்களையும் செஞ்சு இந்த சதிகார கூட்டம், இந்த கொலைகார கூட்டம், மதவெறி கொண்ட கூட்டம் மறுபடியும் காந்தி பாவம் செத்து போயிட்டார். பாவம் அவருக்கு நம்ம உறுதிமொழி செலுத்துவோம், வீரவணக்கம் செலுத்துவோம். காந்தி ஜெயந்திங்கிறது என்ன? இது நாடகம் இல்லையா? இது யாரை ஏமாத்துவதற்கு?